ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போனால் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் நான் சமைச்சதை தாங்க இன்றைக்கி ஒரு வீடியோவாக எடுத்தேன். அதாவது ஃபுல் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளாக் மாதிரி போடலான்னு எடுத்தேன். ஆனால் ரெசிபி எடுக்க முடியலை, அவசர அவசரமாக சமைக்கிறதுனால. வாங்க பார்க்கலாம். நான் சாப்பாட்டுக்கு அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. எப்போவுமே நான் வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் அரிசியை ஊற வச்சு தான் சமைப்பேன். அப்போ தான் சாப்பாடு நல்லா சாஃப்டாக இருக்கும். 1 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. அதில் 1/2 கிலோ எலும்பு தனியாக கறி தனியாக பிரித்து எடுத்து ஒரு 1/2 கிலோவை வந்து சிக்கன் 65 பவுடர் போட்டு பெரட்டி எடுத்து வச்சுட்டேன். மிச்சத்தை வந்து குழம்புக்காக கழுவி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பாருங்கள், சரி பூண்டு உரிச்சிட்டு இஞ்சி சுரண்டிக்கிட்டு இருந்தேன். சரி வீடியோ எடுக்கலாமேன்னு அதிலேருந்து எடுத்தேன். இந்த 2 இஞ்சியும் 20 ரூபாயாங்க. அவ்வளோ விலை விற்கிதுங்க இஞ்சிக்கு என்னென்னு தெரியல, திடீர்னு இவ்வளோ வாழ்வு வந்திருக்கு. ஓகே, அதில் பாதியை எடுத்து சுரண்டி வச்சுட்டு பூண்டு கொஞ்சம் உரிச்சிக்கிட்டு இருந்தேன். அதிலே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வாங்க சமைக்கலாம். சமைச்சாச்சுங்க. சமைச்சு முடித்ததை தாங்க ஒரு வீடியோவாக வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வாங்க நான் என்னெல்லாம் சமைச்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளோட ஐட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாதம் வடித்தாச்சுங்க. சாதம் வடித்து வச்சுருக்கேன். பக்கத்தில் இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது வந்து வடித்த தண்ணி, கஞ்சி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா? அதை எப்போவுமே நான் வடித்து பச்சை தண்ணி கலந்து அந்த கரண்டி, சாப்பாடு எடுக்கிற கரண்டியை நான் அதிலே போட்டு வச்சுருவேன். ஏன்னா நம்ம சாப்பாடு எடுக்கிறோம் பார்த்தீங்களா, எடுத்துகிட்டு மேலே வச்சா காஞ்சி போயிடும். அதனால் எப்போவுமே வடித்த தண்ணியை பக்கத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து அதில் வந்து கரண்டியை போட்டு மூடி வச்சுருவேன். அது வந்து எப்போவுமே என்னோடய பழக்கங்க. சாப்பாடு மீந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுலேயே அந்த தண்ணியிலே சாதத்தை போட்டு வச்சா நல்லா பழைய சாதம் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் சிக்கன் 65ங்க. இது வந்து சிக்கன் 65 பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் வெங்காயத்தையும் நறுக்கி போட்டு வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும், அதனால் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து தயிர் வெங்காயங்க. தயிர் வெங்காயம் வந்து வீட்டிலே தான் உரம் ஊற்றி வச்சுருந்தேன். அதனால் தயிர் வெங்காயம் கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்தது. அது தயிர் வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. இது என்னென்னு பார்ப்போமா? குழம்பு, சிக்கன் குழம்பு வந்து கொஞ்சம் காரம் இல்லாமல் தாங்க இன்றைக்கி செஞ்சேன். தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி கொஞ்சம் காரம் இல்லாமல் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். ஏன்னா ஓவரான வெயில் இருக்குது பார்த்திங்களா? இந்த வெயில் டயத்தில் முதல்ல சிக்கன் சாப்பிட்றதே கொஞ்சம் சூடு இருந்தாலும் சரி. மீன் வந்து இப்போ இங்கே என்னென்னு தெரிலங்க, இந்த மீன் பிடி தடைக்காலம் போட்டாங்க பார்த்திங்களா? அதுலேருந்து சரியாகவே எங்கள் ஏரியாவுக்கு மீனே வர்றதில்லைங்க. நானும் ஊருக்கு போயிட்டு வந்து மீன் வாங்கலான்னு பார்த்தா மீன் சரியாகவே எடுத்துகிட்டு வர மாட்டேங்கிறாங்க. வாடிக்கையாக எடுத்துகிட்டு வர்றவங்க கூட எடுத்துகிட்டு வர்றதில்ல. வந்து ஒரு டைமோ 2 டைமோ தான் மீன் வாங்கியிருக்கேன். அதனால் சரி சிக்கனே வாங்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் இந்த சண்டேவும் சிக்கனே வாங்கிட்டு வந்தாச்சுங்க. வாங்க சாப்பாடு பரிமாறிக்கிறலாம். சாதத்தை போட்டாச்சு. மீன் தான் அதிக விலை விற்கிதுன்னு பார்த்தா உண்மையிலேயே சிக்கன் விலையுமே ரொம்ப ஏறிடுச்சுங்க. அதுவுமே 1 கிலோ வந்து 280 ரூபா 300 ரூபா விற்கிறாங்க. போகிற போக்க பார்த்தா கண்ணா பின்னான்னு எல்லா விலையுமே ஏறிடும் போல் இருக்குது. அதுக்கப்புறம் தயிர் வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. சிக்கன் 65ங்க. சிக்கன் 65 வந்து என் ஃப்ரெண்டுலாம் செய்யுங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். அது செய்கிறது ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஆனால் அந்த அளவுக்கு வர மாட்டேங்குதுங்க. சிக்கன் 65 சாஃப்டாக பண்ணுறதுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சி தேவையாக இருக்குங்க. ஓகே பை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.